திண்டிவனம் தொகுதியில் இன்றைக்கு அங்கன்வாடி கட்டிடங்கள் திறப்பு மற்றும் மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்த ஆய்வு பணிகளை இன்றைக்கு மேற்கொண்டோம். அதே போல் திண்டிவனத்தில் இருக்கின்ற ஏரிகள் தூர்வாறுதல் இன்றைக்கு மாலை தொடங்குகின்றோம். ஏற்கனவே நான் சொன்னது போல் திண்டிவனம் தொகுதியில் அந்த தொகுதியை வளப்படுத்துவதில் மேம்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றோம். இந்த தொகுதிக்கான தேவைகளை பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் இந்த தொகுதிக்கான பணிகள், மக்களுக்கான பணிகள், செயல் திட்டங்கள் எல்லாமே பட்ஜெட் முடிந்த பிறகு நாங்கள் தொடங்குவோம். சரி, இப்போ தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனை காவிரி பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை பற்றி எதுவும் பேசாம தொகுதி மறுவரை பற்றி பேசிட்டு எதிர்கட்சியெல்லாம் குற்றச்சாட்டு. அதாவது ரெண்டுமே தேவையான பிரச்சனைகள் தான். மிக மோசமான பிரச்சனைங்கிறது இந்தியாவு முழுக்க மட்டுமில்லை, தென்னிந்தியாவுக்கே ஆபத்தான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தொகுதி மறுவரையறைங்கிறது. கடந்த மார்ச் மாதம் கடந்த ஆண்டு மார்ச்சில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு இதை கொண்டு வந்தாங்க பாஜக அரசு. அதற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோரும் இணைந்து தான் அதை நம்ம எதிர்கொண்டோம். நாடாளுமன்றத்திலும் அந்த இது தோற்கடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கடந்த 2025 முன்னாள் முதல்வர் அவருடைய தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர் கட்சிக்கான கூட்டமும், அனைத்து கட்சி கூட்டமும் அவங்க கூட்டியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை பார்க்கணுமே ஒழிய அது முக்கியம் இல்லை இது முக்கியம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. காவிரி பிரச்சனையிலையும் நேற்றைக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம், மேகதாது அணை தொடர்பான அந்த தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானம். எல்லா கட்சிகளும் ஆதரித்திருக்கிறது. அப்போ அப்படி ஆதரிக்கும் பொழுது மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு என்பதை நேற்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கி இருக்கிறார்கள். ஆகவே நேற்றைக்கு அது குறித்து தெளிவுபடுத்தி விட்டார்கள். இது தொகுதி மறுவரையறைங்கிறது தென்னிந்தியாவுக்கே மிகப்பெரிய பாதிப்பு உருவாகும். வட இந்தியாவில் இருக்கின்ற சில மாநிலங்கள், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இம்மாதிரியான மாநிலங்கள் மட்டும் குறி வச்சு வேலை பார்த்தோம்னா போதும். சவுத்து தென்னிந்தியாவுக்கான எந்த தேவைகளும் அவசியப்படாது. இன்னமும் கூடுதலாக வட மாநிலங்களை நம்பியே மட்டும் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்ட ஒரு நிலை இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற தொகுதிகள், தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்குது அப்படின்னா அந்த 39 தொகுதிகள் அப்படியே இருக்கட்டும். மற்ற மாநிலங்களுக்கு எப்படி நீங்கள் தொகுதியில் ஒதுக்குறீங்களோ அந்த தொகுதியின் அடிப்படையில் தான் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே சீராக பண்ணணும். சின்ன மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. கடந்த முறை நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். நாடாளுமன்றத்தில் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் தொகுதி மறுவரை செய்யக்கூடாது. இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை தான் நான் இன்றைக்கும் தொடர்கிறோம். ஆகவே தொகுதி மறுவரையறின் மூலமாக தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது, தென்னிந்தியா பாதிக்கப்படுகிறது. அந்த பாதிப்பிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு என்கின்ற அடிப்படையில் இதை நம்ம காவிரி மிகப்பெரிய நாடகம் கனிமொழி இல்லை, அதாவது சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்றப்பட்ட போது அந்த தீர்மானத்தை திமுகவும் ஆதரித்தது. ஒரு திருத்தத்தையும் கொண்டு வந்தார்கள். அந்த திருத்தத்தையும் தவேக அரசு ஏற்றுக்கொண்டு அந்த திருத்தத்தையும் மேற்கொண்டிருக்கிறது. திமுக மட்டுமல்ல, சட்டப்பேரவையில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளுமே இந்த மேகதாது அணை தொடர்பான நிலைப்பாட்டில், தவேக அரசு நிலைப்பாட்டில் அந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறார்கள். அதுவே அந்த ஆதரவு நிலைப்பாடு சட்டப்பேரவையில் என்னவோ அதை தான் நாங்கள் செயல்படுத்த போகிறோம் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால இது ஒட்டுமொத்தமாக சட்டப்பேரவையில் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து தீர்மானத்தை ஆதரித்து அந்த தீர்மானத்தை வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய என்கின்ற அடிப்படையில் தான் நினைக்கிறது. அதனால இதில் எந்த நாடகமும் இல்லை என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது.
இல்லை இப்போ வந்து பஞ்சமி நிலம் குறித்து வந்து ஒரு தனி ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நான் வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம். என்னென்ன பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல வந்து கணக்கெடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் அது தொடர்பாக அது குறித்து வந்து விவாதித்து பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் வந்து தொடருவோம். இல்லை அதான் இது குறித்து இது குறித்து சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்றது. நல்ல திட்டங்களை வந்து நீங்கள் வந்து புறக்கணிக்கிறது, அது இல்லாமல் செய்வது அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எதிரானது. இப்போ அம்மா உணவகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல உணவு திட்டம். அவள் அந்த திட்டத்தை வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே அந்த திட்டத்தை தொடர்ந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல அணுகுமுறை, பாசிட்டிவானது. ஒரு பிடிக்கலைன்னு ஒரு ஆட்சி வருது அப்படின்னா அதை வந்து அந்த வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடாது. அப்போ வெறுப்பு அரசியல் இல்லாமல் ஒரு நட்பு அரசியலை, ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை தான் தாவேக்கா அரசு தொடர்கிறது. இப்போ குறிப்பாக வந்து கடந்த முறை வந்து நீங்கள் வந்து அம்பேத்கர் பேரில் வந்து ஒரு ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து அதுவே தொடர்றோம். சில விஷயங்களை வந்து நல்ல திட்டங்களை வந்து நம்ம தொடரலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சத்துணவு திட்டமே வந்து பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தாங்க. அப்போ காமராஜர் எதிராக தான், காங்கிரஸுக்கு எதிராக தான் திமுக வந்து அத்தனை செயல் திட்டமும் பண்ணாங்க. அப்போ உடனே வந்து அந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து எடுத்துட முடியுமா? நல்ல திட்டங்கள், ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வந்து, மக்களுக்கான திட்டங்களை வந்து எந்த சூழல்லையும் வந்து எடுக்கக்கூடாது. அது தொடர வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை வந்து தாவேக்கா அரசு வந்து நல்லா பண்ணுறாங்க. அது வந்து நம்ம வரவேற்கக்கூடியது. சார், இப்போ தமிழகத்தில் எப்போதும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டி தான் ஒரு ஆலோசனை பண்ணுவாங்க. இந்த முறை இந்த தாவேக்கா அரசுல எம்பிகளை கூட்டு ஒரு ஆலோசனை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி குற்றச்சாட்டு. இல்லை, கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்ததோ அந்த நிலைப்பாட்டை தான் இன்றைக்கி வந்து தாவேக்கா அரசு எடுத்திருக்கு. மறுசீரமைப்பு தொடர்பான அந்த ஆலோசனை கூட்டம் 2025 அவங்க கூட்டும் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கட்சி, இதுதான் அவங்களுடைய அளவுகோலாக இருந்தது. அதுதான் இந்த முறையும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. கடந்த முறை என்ன செஞ்சாங்களோ அதுதான் இந்த முறை செஞ்சுருக்கிறாங்க. இதில் எந்த விதத்திலும் வந்து மாறுபட்ட நிலைப்பாடு அல்ல. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கூட்டம் தான். ஒன்றிய அரசுக்கு, பாஜக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய கூட்டம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கோரிக்கை வைத்தது போல இந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்க வேண்டும், அதிமுக பங்கேற்க வேண்டும். அது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது, மாநில ஒற்றுமை சம்பந்தப்பட்டது, மாநில உணர்வு சம்பந்தப்பட்டது. அதை நீங்கள் புறக்கணிப்பது என்பது இந்த பிரச்சனைகள் வந்து முழுமையாக வந்து விலகி நிற்பதாகத்தான் மக்கள் கருதுவார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் இந்த கூட்டத்தில் பங்கெடுப்பது என்பது மக்களுக்கு நல்லது. மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதற்கான ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாக தான் நாம் வந்து இதை பார்க்குறோம். இது ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து காவல்துறை வந்து மிக மோசமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. காவல்துறை வந்து இதில் வந்து ஒரு பொறுப்பெடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குற்றவாளியாக இருக்கலாம், குற்றப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், வந்து அவங்க வந்து வர்றாங்க. அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. சிறைத்துறையும் அதுக்கான பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்போடு செயல்பட வேண்டும் தான் கேட்குறோம். அதனால் வந்து நீங்கள் வந்து அவங்க உள்ளே வந்து அடைச்ச உடனே வந்து மனித உரிமை மீறல் யார் செய்தாலும் அது தவறு. அது காவல்துறை செய்தாலும் அது தவறு. மனித உரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து காவல்துறைக்கு இருக்கிறது. உங்களை நம்பி தான் ஜுடிஷியல் வந்து சிறைத்துறையில் அடைக்கிறாங்க. ஆனால் அவர்களை பாதுகாக்க தவறுவது என்பது ஏற்புடையதல்ல. ஆகவே இதை வந்து அவர்கள் வந்து உணர்ந்து இதற்கான பொறுப்பை அவர்கள் ஏற்கிறார். இல்லை, அதாவது இந்த பஞ்சமி நிலம் அப்படிங்கிற பிரச்சனை தாவேக்கா அரசு வந்ததுக்கு பிறகு வந்ததில்லை. இது நீண்ட காலமாக இருக்குது. அது குறித்து வந்து நாங்கள் வந்து விசாரணை செய்வோம். அப்படி ஏதாவது உண்மை இருக்குது அப்படின்னா கட்டாயம் அது குறித்து நடவடிக்கை எடுப்போம். முதல்ல எங்கெங்கே வந்து பஞ்சமி நிலங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஆய்வு செய்வதற்கு தான்
ஒரு ஆணையம் வந்து நாங்கள் வந்து பிறப்பிக்கணும் சொல்லி கேட்டிருக்கோம். கட்டாயம் அது குறித்து வந்து நடவடிக்கை